வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலை வேளை. இந்த மகிழ்ச்சிக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா, இந்த இடம் அதீப் குழுமம் அதில் ரொம்ப முக்கியமாக எப்பயும் பெருமையாக ரொம்பவும் மகிழ்ச்சியும் பெருமையோடு நான் வியந்து பார்க்குற ஒரு அண்ணன் அன்சாரி. மன்னிக்கணும், குரல் கொஞ்சம் மெசுவாக தான் வருது. எனக்கு இன்றைக்கி ஒரு கடந்த 4-5 நாட்களாக உடல் நலம் இல்லை. அதனால் இந்த வேலைகளை கூட என்னால் முழுமையாக அர்ப்பணித்து செய்ய முடியலை. பிலால், ஃபிர்தோஸ், ஜசீலா இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க தான் இதை பூரா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விருது அறிவித்து தமிழக முதல்வர் உங்களுக்கு கொடுத்த உடனே அப்போயே நண்பர்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன், அண்ணனுக்கு நம்ம சார்பாக போய் ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு. நண்பர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வசீர் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும், அண்ணனுக்கு அது சரியாக வராது அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மைதானே, சில விஷயங்களை நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 4 பேரோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிறதுல எதுவும் தப்பு இல்லை, மகிழ்ச்சி தானே. இங்கே வந்திருக்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நிறையா பேர் நல்லா இருப்பாங்க. இறைவன் அந்த மாதிரி தான் இந்த அருளை வழங்கி இருக்கிறான். நீங்கள் நல்லா இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாரும், உங்களை சார்ந்தோர் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதற்காகவே இப்படியான ஒரு சின்ன ஒரு விழா ஒரு ஏற்படுத்தி நம்ம எல்லோரும் கலந்து பேசி இன்றைக்கி எல்லோரும் மகிழ்ச்சியாக அவங்கவுங்க என்னென்ன உணர்ந்தாங்களோ, அண்ணன் பேசும்போது கடைசியில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க, அக்கா பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டாங்க. இந்த உணர்வுபூர்வமான ஒரு குடும்ப நிகழ்வாக இது நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதை நம்ம வேற ஒரு விழாவோ வேற ஒரு குடும்ப நிகழ்வு எல்லாரும் வந்திருக்கப்போ இதை செய்ய முடியுமானா முடியாது. இதுக்குன்னு நம்மளாம் நேரம் ஒதுக்கி நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம செஞ்சோம். கேலக்ஸி கலை இலக்கிய குழுமம் அப்படின்றத பற்றி நண்பர்கள் நிறையா சொன்னாங்க. சகோதரி ஜசீலா முன்னாடியே சொன்னாங்க, நான் ஒரு விழாவில் இருக்கும்போது வசீர் ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிக்க முடியுமா, என்ன விஷயம்னா என்ன கேட்டப்போ, இல்லை அண்ணன் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா வேகமாக ஒரு பேனா கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பேனா இல்லை, அது அந்த மனிதன் என்னை போன்ற இன்னொரு மனிதனை எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து இதை இவருக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த வடிவத்தில் வர்றது. இவங்க இந்த தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கலை இலக்கியம் ஏதோ செய்கிறாங்க, எழுத்து சார்ந்து இயங்குறாங்க. அப்போ அவங்கள நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவங்க செஞ்ச அந்த விஷயம். அதனால் அதை கண்டிப்பாக மறக்க மாட்டோம். நாங்கள் கடந்த முறை ஒரு கதைப்பமான ஒரு கூட்டம் மாதம் நாங்கள் நடத்துகிற கூட்டம் தான். நாங்கள் வாசிக்கிற புத்தகங்களை பற்றியோ வாசிக்கிற படைப்புகளை பற்றியோ பேசுகிறதுக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறப்போ இடம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு இங்கே அபுதாபியில் பண்ணலான்றப்போ இடம் கேட்டோம், கொடுத்துருந்தீங்க. அப்போ கூட நாங்கள் பார்த்தப்ப இந்த நூலக அமைப்பை ரொம்ப வியந்து பார்த்தோம். நம்ம எத்தனையோ தொழில்முறையில் நீங்கள் எல்லாருமே பல அலுவலகங்களுக்கு போயிட்டு வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லா இடத்துலையும் இருக்குமானா கிடையாது. முன்ன கூட வேலை பார்க்குற பணியாளர்கள் அவங்களும் படிக்கணும், அவங்களுக்காக ஓய்வு நேரத்தில் தங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்றக்காக புத்தகங்களை வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சது தான் உங்களை நோக்கி வர வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு எங்களை ஊக்குவிச்சிச்சு. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களுக்கு கேலக்ஸி கலை இலக்கிய குழுமம் சார்பாக சிறு மரியாதை செய்ய விரும்புகிறோம். நீங்கள் கொஞ்சம் மேடைக்கு வரணுன்னு. அதை எடுங்க. முதலாளி போங்க. ரசிலா, ராஜாராம், குமார், சதீஷ், அபுல் ஃபைஸ் எல்லாரும் வாங்கப்பா. வாங்க முதல்ல. மிஷனரி லீடர் இந்த மிஷனரி லீடருக்கு
வாங்கப்பா எல்லாரும். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.